ஹலோ காய்ஸ், சிறகடிக்க ஆசையில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், மனோஜுக்கு கல்யாணம் முடிஞ்சது. இந்த விஷயம் விஜயாவுக்கு தெரியுமான்னு கேட்டால் இல்லையென்று சொல்லலாம். இந்த விஷயம் மனோஜோட சகோதரங்கள் யாருக்குமே தெரியாமல் தான் கல்யாணம் நடக்குது. அது எப்படி நடக்கும்? அதுதானே முத்து, மீனா, ரோகிணி, ஸ்ருதி, ரவி எல்லாருமே அந்த கல்யாணத்தில் இருந்தாங்களே என்று பார்த்தா அவங்க எல்லாருமே மனோஜ் அனுப்பிட்டாங்க. அதாவது மனோஜோட ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்க பாஸ், உங்களோட சகோதரம் எல்லாமே இங்கே இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் மாட்டுப்பட போகிறீங்க, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா நீ இவ்வளவு பொய் சொல்லியிருக்கிறேன், இதை சொல்கிறதுக்கு எனக்கு என்ன பெரிய விஷயமா? இங்கே பாரு, நான் வீட்டில் இருந்து வரும்போதே என்னோடய ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், இந்த மாதிரி தான் என்னோட அம்மாவுக்கு சொல்லிட்டு வந்தேன். அதனால் அவங்க யாரையும் பார்த்தாலும் பிரச்சனை இல்லை என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இப்படி சொல்கிறீங்க பாஸ்? அதாவது நீங்கள் தானே மாலையும் கழுத்துமா வரப்போகிறீங்க, வரும்போது அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்களா நீங்கள் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லி? எவ்வளோ அவமானம் அது, எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டுரும், கொஞ்சம் கூட யோசிக்கலையா என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது அவங்களோட ஜோசியை சொல்கிறாங்க, என்னப்பா நீ அவரை குழப்பிட்டே இருக்கிற, அவர் அதை பற்றியெல்லாம் யோசிக்கவே தேவையில்லை. அதாவது பப்பரப்பா மனோஜ்ன்ற பேர் வச்சதுக்கு அப்புறமா இவங்களை யாராலையும் வெல்ல முடியாது. இவங்க பெரிய கோடீஸ்வரன், சரியா? இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் பெரிய கோடீஸ்வரன். இந்த மாதிரியெல்லாம் அவரோட பேசுகிறத முதல்ல நீ நிறுத்து என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா இது புது பிரச்சனையாக இருக்குது, என்னட்ட வாங்கின கடன் 2 லட்சத்தையே இவன் இன்னும் தரலை, அதை வாங்கிறதுக்காகத்தான் நான் இவனை சுற்றி சுற்றி வாரேன்ன்றது கூட இவனுக்கும் புரியலை, இவனை தேடி இந்த ஜோசியருக்கும் புரியலை என்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த ஜோசியர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாருப்பா, இவ்வளவு ஐடியாவையும் தந்தது நான் தான், என்னால் தான் நீ இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் பெரிய ஒரு கோடீஸ்வரனாக மாறப்போகிற. அப்படி இருக்கும்போது உன்னோட குடும்பத்திலேருந்து என்னை காப்பாற்ற தெரியாதா என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ண போகிறீங்க என்ற மாதிரி மனோஜ் கேட்குறாங்க. இப்போ பாரு என்ன பண்ணுறேன்ட்டு அவங்க அந்த லேடியை கூப்பிடுறாங்க. பொண்ணோட அம்மாவை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இன்னுமே இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகலை. அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணுறது சரியா? எவ்வளவு தப்பான விஷயம். அவங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் தான் நீங்கள் ஆர்டர் கொடுத்துருக்குறீங்க. இப்போ தான் நான் அதை கவனித்தேன். எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான வேலையை பார்த்துருக்குறீங்க. இந்த கல்யாணத்துக்கு நிறைய பேரையெல்லாம் கூப்பிட முடியாது. முக்கியமாக மனோஜோட வீட்டில் இருந்து யாரையும் கூப்பிட முடியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க, மனோஜோட சகோதரங்கள் எல்லாரையுமே கூட்டி கொண்டு வந்து வச்சுருக்கிறீங்க. இது மட்டும் இல்லாமல் மனோஜோட வைஃப் இருக்கிறாங்க தானே, அவங்கள கூட கூட்டி கொண்டு வந்து வச்சுக்கிறீங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. மனோஜோட வைஃபா? அவங்க யார் என்ற மாதிரி கேட்குறாங்க. வேறு யார்? உங்களோட பொண்ணுக்கு மேக்கப் பண்ணிட்டு நிற்கிறாங்களே, அவங்க தான் மனோஜோட வைஃப். அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணம் நடக்கிறது சாதாரணமான விஷயமா என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள் என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ என்ன பண்ணுறது? என்னோடய பொண்ணோட கல்யாணம் கண்டிப்பாக இன்றைக்கு நடந்தே ஆகணும், அதுக்கு நீங்கள் தான் ஒரு வழி சொல்லணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், அந்த வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க என்ற மாதிரி சொல்லுங்கள். என்ன சொல்கிறது என்று சொல்லும்போது, இல்லை பிரச்சனை இல்லை, நான் எங்களோட உறவுக்காரங்க யாருக்குமே இந்த கல்யாணத்துக்கு பெருசாக சொல்லலை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் கொஞ்சம் பேருக்கு சொல்லியிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது மாப்பிள்ளையும் பெருசாக யாருக்குமே சொல்லலை. மாப்பிள்ளை என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், எங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருக்குமே சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ நிறைய பேரை நீங்கள் கூப்பிட்டுருக்கிறீங்க என்ற மாதிரி என்னை பார்த்து கோவிக்க போகிறாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது முத்து சொல்கிறாங்க, நீங்கள் சொல்ல வேண்டியதானே, இதெல்லாம் என்னோட சொந்தக்காரங்க இல்லை, எனக்கு ஆர்டர் எடுத்தவங்க தான் வந்திருக்கிறாங்கன்னு சொல்ல வேண்டியதானே என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைப்பா, அவங்களுக்கு உங்களை யாருன்னு தெரியாது தானே, அதனால் அவங்க சந்தேகப்படுவாங்க, அதனால் வேண்டாம்ப்பா, நீங்கள் போயிடுங்க. ஒரு 10 பேர் 15 பேரோடு தான் இந்த கல்யாணத்தையே நடத்துகிறதா நான் முடிவெடுத்திருந்தேன். இப்போ இந்த இடத்துல என்னமோ 50-60 பேர் நிற்கிற மாதிரி இருக்குது என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? 50-60 பேரா? நாங்கள் 5-6 பேர் நிற்கிறது உங்களுக்கு 50-60 பேர் தெரியுதா என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, அவங்களுக்கு பார்க்கும்போது அப்படித்தானே தெரியும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி, நாங்கள் போயிட்டு வரோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் தான் நாங்கள் போகும்போது கூப்பிட்டீங்க, இப்போ நீங்களே போக சொல்கிறீங்க, என்ன புதுசாக இருக்குது? எந்த கல்யாணத்தில் போனாலாவது இருங்க, இருந்து அர்ச்சனை பண்ணி அதாவது சாப்பிட்டு போங்க, வாழ்த்திக்கிட்டு போங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே போங்கன்ட்டு எங்களை விரட்டுறீங்க, அதுதான் புதினமாக இருக்குது என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா, அப்படியெல்லாம் கிடையாது, நீங்கள் நிற்கிற மாதிரியெல்லாம் கிடையாது, என்னோட பொண்ணோட கல்யாணம் நல்ல மாதிரி நடக்கணும், ஆனால்
மற்றவங்க வந்து எனக்கு சொல்லலை உனக்கு சொல்லலைன்னு குறை சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் நிறைய பேர் நிற்கிற மாதிரி இருக்கக்கூடாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி சரி, உங்களோட பொண்ணோட கல்யாணத்தை நாங்கள் ஒன்றும் குழப்பையில், நாங்கள் போயிட்டு வரோம், நீங்கள் கல்யாணம் முடித்ததுக்கு அப்புறமா மீதமான பணத்தை கொடுத்துருங்க என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறாங்க. ஆமாம்மா, கண்டிப்பாக அது நாளைக்கே நான் வந்து உங்களுக்கு சேர வேண்டிய மீதமான பணமெல்லாம் கொடுத்துருவேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ ரோகிணி மட்டும் போகாமல் நிற்கிறாங்க. இல்லாண்டி என்னென்னு சொன்னால் எனக்கு கட்டாயம் பணம் இன்றைக்கே வேணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா நீ அப்படி ஒரு கொஞ்சம் பணம் கூடவா இல்லாமல் இருக்கிற? நான் இப்போ கல்யாண அவசரத்தில் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீ என்னம்மா குழப்பிட்டு இருக்கிற? சரி நில்லு வாரேன் என்றுட்டு ரோகிணிக்கு மட்டும் மொத்தமான பணத்தை கொடுத்து அனுப்புகிறாங்க. அவங்களுக்கு தான் தெரியும் ரோகிணி தான் இவங்களோட வைஃப், இவங்களுக்கு மொத்தமாக பணத்தை கொடுத்து அனுப்பிடணும், திரும்ப திரும்ப இவங்க இந்த வீட்டுக்கு வார மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த கல்யாணம் எப்படியப்பா நடக்குது? அந்த பொண்ணு வந்து சம்மதிக்கிறாங்களா? அந்த பொண்ணு தான் ரொம்ப வந்து சேட்டை பண்ணிட்டு இருப்பாங்களே. அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணம் நடந்து முடியுதான்னு கேட்டால் அந்த கல்யாணம் நல்ல மாதிரி நடந்து முடியுதுன்னு சொல்லலாம். அதாவது அந்த லேடி என்ன பிளான் பண்ணியிருந்தாங்களோ அது மாதிரி நடக்குது, இவங்கள்ட ஜோசியர் என்ன பிளான் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி நடக்குது, மனோஜ் என்ன பிளான் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் நடக்குது. ஆனால் மனோஜ் வந்து முழு மனசோட அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலை. அவங்களுக்கு ரோகிணி ஜாபகமாகவே தான் இருக்குது. ரோகிணிக்கு இப்படித்தானே நான் தாலி கட்டினேன், இன்றைக்கு ரோகிணியை விட்டுட்டு வேறொருத்திக்கு வந்து தாலி கட்ட வந்திருக்கிறேன். பாவம் ரோகிணி, எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னாலும் அந்த இடத்துல யார் நிற்கிறாங்களோ இல்லையோ ரோகிணி கண்டிப்பாக நிற்பா. இப்போ வரைக்கும் அவள் அப்படி தான் இருந்தா. ஆனால் இனிமே கண்டிப்பாக வரவே மாட்டா. ஏன்னு சொன்னால் நான் அவளுக்கு துரோகம் பண்ண போகிறேன் இல்லையா, அதனால் வரமாட்டா என்ற மாதிரி வந்து அவங்க கண் கலங்குறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து கனகாண்ட அம்மா, அதாவது அந்த பொண்ணோட அம்மா கேட்குறாங்க, என்ன மாப்பிள்ளை கண் கலங்குறீங்க? இல்லை இல்லை, என்னதான் இருந்தாலும் என்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்க இல்லை இல்லையா, அதனால் எனக்கு கண் கலங்கத்தானே செய்யும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு அவங்களோட ஃப்ரெண்டு, ஆமாம் இன்றைக்கு மட்டும் இல்லை, இனி எப்போவுமே உன்னோட கண் கலங்கிட்டு தானப்பா இருக்கும், அதுக்கான அஸ்திவாரம் தான் நீ இன்றைக்கு போடுற என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஐயர் வந்து தாலி எடுத்து கொடுக்குறாங்க. அந்த லேடி சொல்லிட்டாங்க, இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை வந்து உட்கார்ந்த கையோடைய வந்து சீக்கிரமாக தாலி எடுத்து கொடுத்துருங்க, அவங்க தாலியை கட்டிடணும், இல்லது போனால் என்னோட பொண்ணு வந்து ஏதாவது சேட்டை பண்ணிட்டு இருப்பாங்க, அப்புறமா தாலி கட்டவும் விடமாட்டா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி சரியன்னுட்டு ஐயருமே தாலி எடுத்து கொடுத்துட்றாங்க. கொடுத்தோன்னே மனோஜ் வந்து அப்படியே தாலியை வச்சுட்டு பார்க்குறாங்க. அவங்கள்ட அம்மா வந்து சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. மனோஜ், நீ பெரிய ஒரு கோடீஸ்வரனா வருவாயடா, நீ நல்லா வருவ, முத்துவை விட நீ நல்லா சம்பாதிக்கணும், முத்து என்ன சாதாரண டிரைவர் தானே, நீ ஏன்டா இப்படி இருக்கிற என்றதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நான் இன்றைக்கு பெரிய ஒரு கோடீஸ்வரன், நீங்கள் இனி என்ன காணும்போது பெரிய ஒரு கோடீஸ்வரனாக தான் காணுவீங்க ஒழிய பழைய மனோஜ் கிடையாது இவர் என்ற மாதிரி வந்து மனசுக்கு நிற்கிறாங்க. இப்படி நிற்கும்போது அந்த லேடி சொல்கிறாங்க, என்ன மாப்பிள்ளை ஜோதிச்சுட்டே இருக்கிறீங்க, தாலியை கட்டுங்க, நல்ல நேரம் போப்பதில்ல என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி என்று மனோஜுமே தாலி கட்டுறாங்க. என்னமோ தாலி கட்டுற நேரத்தில் இல்லை எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், நான் வந்து ரோகிணியை விட்டு பிரிய மாட்டேன் எந்த மாதிரி வந்து சொல்லுவாங்கன்னு பார்த்தா உடனேமே இவங்க தாலியை கட்டிட்டு போகிறாங்க. என்னங்க இவங்க இப்படி பண்ணுறாங்களேன்னு பார்த்தா இதுதான் ஒரு செல்லாத கல்யாணம் ஆச்சே. அதாவது சட்டப்படி வந்து அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகாமல் இவங்க கல்யாணம் பண்ண முடியுமா? இந்த விஷயம் ரோகிணிக்கு தெரியாமல் எத்தனை நாளைக்கு தான் மறைக்க முடியும்? அதுவும் சிந்தாமணிக்கு தெரிஞ்சாலே போதும், சிந்தாமணி இப்போ இருக்கிற பிரச்சனையை இன்னுமே பெருசாக்கி விட்டுடுவா. இப்படி இருக்கும்போது விஜயாவோ ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. பார்வதி, ஒரு நாளும் இல்லாத மாதிரி என்னமோ தெரியலை, என்னோட மனசில் அப்படி ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை கொண்டாடணும்னு சொன்னால் அதுக்கு உன்னோட வீட்டுக்கு வந்தால் தான் சரி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, உன்னோட சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கெல்லாம் எனக்கு இப்போ நேரம் இல்லை, நான் வந்து என்னோட குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் சரியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியா, கண்டிப்பாக நானுமே வாரனே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ எதுக்கு வர போகிற, அங்கே வந்து யாரோட வாழ்க்கையை நாசமாக்கலாம்ன்ட்டு பிளான் பண்ண போறியா? இங்கே பாரு விஜயா, நீ மனசில் வந்து நல்லதை நினைக்கல, அதனால் வந்து உன்னோட கதைக்கவே எனக்கு பிடிக்கல என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உனக்கு பிடிக்காடி எனக்கு என்ன, எனக்கு பிடிச்சிருக்கு உன்னோட பேசுறதுக்கு என்று சொல்லிட்டு இவங்களோட சேர்ந்து வராங்க. எங்கே வராங்கன்னு சொன்னால் பார்வதியோட குலதெய்வம் கோயிலுக்கு வராங்க. இங்கே அதே குலதெய்வம் கோயிலுக்கு தான் இந்த லேடிக்குமே, இந்த லேடியை ஏற்கனவே பார்வதிக்கு தெரிஞ்சிருக்கணும், ஆனால் பார்வதிக்கு தெரிஞ்சவங்களை தான் இவங்க கல்யாணம் பண்ணுறாங்கன்றது வந்து மனோஜுக்கு தெரியாது. மனோஜுமே வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும், அம்மா என்ன விஷயமா இருந்தாலும் முதல்ல கோயிலுக்கு என்ன கூட்டிகிட்டு போவாங்க, பரிகாரம் பண்ணணும்னு நினைப்பாங்க. உங்களோட குலதெய்வம் கோயில் இது, அங்கே போயிட்டு வரலாமா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதே கோயிலில் விஜயா பார்வதி இவங்க ரெண்டு பேரும் சிரித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. விஜயா எதை பற்றி சிரித்து பேசுகிறாங்கன்னு சொன்னால்,
பாத்தியா, ஒரு மாசம் கூட ஆகல. அதுக்கிடையில இந்த சிந்தாமணியோட பொண்ணோட வாழ்க்கைய எப்படி நாசமா போறத சிந்தாமணி கண்ணால பார்த்துட்டான்னு பாத்தியா, அந்த சந்தோஷம் இன்னுமே என்ன விட்டு போகல என்று மாரி வந்து சொல்றாங்க. விஜயா, திரும்ப திரும்ப தப்பு பண்ற. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல விஜயா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ இப்படி பேசுறத பார்க்கும்போது. என்னோட ஃப்ரெண்டு விஜயாவா இப்படியா பண்ணிட்டுருக்கிறா என்ற மாரி இருக்கு என்ற மாரி வந்து சொல்றாங்க. இங்க பாரு பார்வதி, உனக்கு வேணும்னு சொன்னா எந்த துரோகமும் அந்த சிந்தாமணி பண்ணாம இருக்கலாம். ஆனா, என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு பெரிய துரோகம் பண்ணியிருக்கிறா. அத நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். அத அவள்ட்டயே நான் சொல்லியிருக்கிறேன். சொல்லியும் காட்டியிருக்கிறேன். இங்க பாரு, நீ என்ன பண்ணியோ அதுக்கு பதில் நான் தந்தே தீருவேன்னு சொன்னேன். அதே மாரி நான் பண்ணி முடிச்சுட்டேன் என்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, அதே கோயிலுக்கு மனோஜும் அதே மாரி மனோஜோட ஒய்ஃப் அவங்களோட மாமியார் வராங்க. மனோஜோட ஒய்ஃப்ன்றது இப்ப ரோகிணி கிடையாது, கனகா. ஏன்னு சொன்னா, மனோஜுக்கு இன்னொரு கல்யாணம் ஆச்சுல்ல, அதனால இப்போதைக்கு அவங்களுக்கு ஒய்ஃபா அங்க வாரது வந்து கனகா. அப்படி இருக்கும்போது மனோஜ் வந்து ரொம்ப சந்தோஷமா வாராங்க. "இங்க பாருங்க, சீக்கிரமா வாங்க" என்ற மாரி வந்து இன்னும் அதட்டி கூப்பிடுறாங்க. யாரு என்று சொன்னா, தன்னோட ஃப்ரெண்ட. "என்னப்பா இவ்வளோ நேரம் என்னோட ரொம்ப பாசமா, அன்பா ஃப்ரெண்டுன்னு பேசிட்டு இருந்தா, இப்ப என்னமோ உதவிக்கு வந்த மாரி வந்து கேட்குறா. ச்சே! இவனுக்கு பணம் வந்தோனே எல்லாமே மறந்து போச்சு போல இருக்கு. இனி என்ன மதிக்கவே மாட்டான் போல இருக்கு. பரவாயில்ல. நீ என்ன மதிக்காட்டிலும் பரவாயில்ல. என்னட்ட வாங்கின 2,00,000 தந்தாலே போதும். இப்பதான் அத தரப்போறியோ தெரியல. என்றுட்டு இவங்க பின்னாடியே போறாங்க. அதே கோயில்ல விஜயாவும் பார்வதியும் இருக்கிறாங்க. ஆனா இவங்க மாலையோட தான் வந்தாங்க. கோயிலுக்குள்ள வரும்போது மாலையோட தான் வர்றாங்களான்னு பார்த்தா, மாலை இல்ல. ஆனா இவங்க நம்புற மாரி ஒரு விஷயத்த தானே சொல்லிட்டு வந்தாங்க. என்ன சொல்லிட்டு வந்தாங்க? என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து கல்யாணம் அம்மா, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. இவங்க அந்த கோயில்ல நிக்கும்போது விஜயா என்ன நினைப்பாங்க? இவங்களோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க போல இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா உண்மையா அதுதான் நினைக்கிறாங்க. ஆனா மனோஜுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. திடீரென்று அவங்கட்ட அம்மாவ பார்த்தோன்னே, "அம்மா பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேனம்மா. உங்களுக்கு சொல்லாம நான் கல்யாணம் பண்ணிட்டேன். யார் அந்த கல்யாணத்துக்கு வந்தாங்களோ இல்லையோ, கண்டிப்பா நீங்க வந்திருக்கணும். நீங்க இல்லாம என்னோட கல்யாணம் நடந்தது எனக்கு எவ்வளோ வேதனையா இருக்கு தெரியுமா?" என்ற மாரி வந்து சோகமா முகத்த வச்சுட்டு பார்க்குறாங்க. "என்ன மனோஜ், ஏன் இப்படி சோகமா நிக்கிற? உன்னோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆச்சு. உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையேன்னு சோகமா கும்பிடுறியா? இங்க பாரு மனோஜ், இதே கோயிலுக்கு நீயும் வந்து கல்யாணமாகி அடுத்த முறை வரும்போது வருவ. பாரு நான் சொல்றது அப்படியே நடக்குதா இல்லையான்னு பாரு" என்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்படி சொல்லும்போது மனோஜ் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, "அம்மா என்னம்மா அடுத்த முறை வாரது? இன்றைக்கே நான் கல்யாணம் ஆகி தானம்மா வந்திருக்கிறேன். பார்த்தீங்களா? குலதெய்வம் கோயில்ல உங்கள பார்க்குற மாரி எனக்கு அமைஞ்சிருக்கு" என்றுட்டு, "அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா" என்ற மாரி வந்து சொல்றாங்க. டேய் என்னடா பண்ற நீ? உனக்கு கல்யாணமான மாரியெல்லாம் என்னோட செயற்பாட்ட பார்த்தா இருக்கு" என்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது அந்த லேடி விடுவாங்களா? அவங்களோட பொண்ணுக்கு தானே கல்யாணம் ஆச்சே. அவங்க இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, ஊர் ஃபுல்லாவே வந்து என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. இவங்க தான் மாப்பிள்ளை என்றத அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இவ்வளோ நாளும் மறைச்சதுக்கு காரணம் தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண விடமாட்டாங்க. தன்னோட பொண்ணோட குறிய சொல்லி கல்யாணத்த குழப்பிருவாங்கன்னு நினைச்சாங்க. இப்பதான் தாலி கட்டிட்டாங்க இல்ல, எந்த பிரச்சனையும் தனக்கு இல்லன்னு நினைச்சிட்டு, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, "மாப்பிள்ளை என்ன பண்றீங்க? எங்க என்னோட பொண்ணு? நீங்க வரும்போது உங்களோட ஒய்ஃபோட தானே வரணும். தனியா வாரீங்க" என்ற மாரி வந்து சொல்றாங்க. இவங்க வடிவா பார்க்குறாங்க. யாருடா இவங்க? உன்ன பார்த்து மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறாங்க. இல்லம்மா ஒரு பழக்க தோஷத்தில கூப்பிட்டுட்டாங்க போல இருக்கு. நான் வந்து மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட் இல்லையா? அதனால அப்படி நெனச்சுட்டாங்க போல இருக்கு. எதுக்குடா அப்படி நெக்கணும் உன்ன? என்ற மாரி வந்து சொல்றாங்க. இல்லம்மா அவங்க இன்னும் தப்பா நெனச்சுட்டாங்க போல இருக்குது. அவங்க மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டு அவங்களுக்கு பக்கத்தில நான் 2வதுக்கு அப்புறமா என்னையுமே அப்படி கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா நீ சொல்ற? மாப்பிள்ளைய மட்டும் தானடா மாப்பிள்ளைன்னு கூப்பிடணும். மாப்பிள்ளைக்கு பக்கத்தில நின்டா உன்ன எதுக்குடா கூப்பிடணும்? என்ன எனக்கு ஒண்ணும் புரியலையே! யார் அந்த லேடி? இங்க வாங்க என்ற மாரி வந்து கூப்பிடுறாங்க. எதுக்கு என்னோட பையன பார்த்து மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டீங்க? என்ற மாரி வந்து சொல்றாங்க. என்னது உங்களோட பையனா? இது என்னோட மாப்பிள்ளை. என்னோட மாப்பிள்ளைய மாப்பிள்ளைன்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுறது? இது என்னோட பொண்ணு. இது என்னோட மாப்பிள்ளை. இங்க பாருங்க, பொண்ணு கழுத்துல தாலி தொங்குது. அவங்க ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க. இப்ப தான் கல்யாணம் முடிச்சு கோயிலுக்கே வாரம். அதுக்கிடையில இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. ஓஹோ! உங்களுக்கு தான் இந்த கல்யாணத்த பத்தியே தெரியாதுல்ல. மனோஜ் என்னப்பா உன்னோட வீட்ல யாருக்குமே சொல்லலையா? சரி இப்பவாவது சொல்லுங்க என்ற மாரி வந்து சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. எப்படியாவது ஏமாத்தி என்னோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் என்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்படி சொல்லும்போது அந்த பொண்ண பார்த்தோன்னே விஜயா நினைக்கிறாங்கன்னு சொன்னா, பரவாயில்லையே ரொம்ப அழகான பொண்ணா இருக்கிறாங்க. ரொம்ப வசதியான இடமா இருக்கும் போல இருக்கு. என்ன பார்வதி? என்ற மாரி வந்து சொல்லும்போது, அந்த பொண்ணு ஓடி வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, விஜயாவ பிடிச்சு இந்த ஹேண்ட்பேக்
ஹேண்ட்பேக் நல்லா இருக்கே, எனக்கு இந்த ஹேண்ட்பேக்கை குடுத்துடுங்க. இப்படி ஒரு ஹேண்ட்பேக்கை என்னுடைய அம்மா வாங்கி தரவே இல்ல. குடுங்க, குடுங்க என்ற மாரி வந்து அந்த ஹேண்ட்பேக்கை வந்து பறிக்கிறாங்க. பறிக்கும்போது தான் வந்து விஜயாக்கு தெரியுது, இந்த பொண்ணு ஏற்கனவே வந்து இயலாத பொண்ணு, உடம்பு இயலாத பொண்ணுன்றது அப்பதான் தெரியுது. விஜயா அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்துடுறாங்க. "என்னடா மனோஜ் இது பண்ணி வச்சுக்கிற" என்று மயங்கி விழுகுறாங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்றத கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க் யூ, பாய்.